ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பொங்கல் ஸ்பெஷல் ரெசிபி தாளக குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தாளக குழம்பை பொங்கல் குழம்புன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கறிக்கூட்டுன்னு சொல்லுவாங்க. அது எப்படி செய்கிறதுன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. நீங்கள் குழம்பு நிறையா செய்கிறீங்கன்னா நிறையா புளி எடுத்துக்கலாம். நான் சின்ன சைஸ் எடுத்திருக்கேன். இதை தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இங்கே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய், மஞ்சள் பூசணி, முருங்கைக்காய், வாழைக்காய், கேரட்டு, பீன்ஸு, அவரைக்காய், உருளைக்கிழங்கு, அப்புறம் மொச்சப்பயிறு கொஞ்சம். நீங்கள் கேரட் பீன்ஸ் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதில் நாட்டுக்காய் தான் மோஸ்ட்லி சேர்ப்பாங்க. ஸோ நாட்டுக்காயை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு தேவையான பட்டாணி, பீன்ஸ் இதனால் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்கள் இஷ்டம் தான். இப்போ இது எல்லாமே 1 கப் அளவுக்கு மட்டும் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதுக்கப்புறம் கறிவேப்பிலை, அதுக்கப்புறம் 1லேருந்து 2 வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 7லேருந்து 8 பூண்டு பல் நல்லா தட்டிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் நான் 1 மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் நிறையா வேணும்னா நீங்கள் 2 ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கல்லுப்பு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா காய்கறியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஆட் பண்ணியிருக்க காய் பார்த்திங்கன்னா மஞ்சள் பூசணி, அவரைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, அதுக்கப்புறம் மொச்சப்பயிறு கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். சேனக்கிழங்கு, பட்டாணி எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்ட காய்கறி எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு லைட்டாக அந்த ஹீட்டில் வேக விடுங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருப்பீங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நீங்கள் முன்னாடியே சேர்த்து வதக்கினாலும் ஓகே, அதுக்கப்புறம் ஆட் பண்ணாலும் ஓகே. இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பார்த்துட்டு. இப்போ ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மசாலா எல்லாமே கம்ப்ளீட்டாக அந்த காய்கறியோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி நான் 3 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கூட்டு மாதிரி வேணும்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வரும். இந்த மசாலாலாம் தனியாக பிரிஞ்சு வரும். அந்தளவுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ காய் பார்த்திங்கன்னா 50% நல்லா குக் ஆன பின்னாடி நம்ம புளி கரைசலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா காயெல்லாம் பாதியாக வெந்துருச்சு. இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு அது நல்லா ஃபுல்லாக வெந்த பின்னாடி நல்லா ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மசாலாலாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போ நான் தேங்காய் பால் 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேங்காய் பால் பிடிக்காதுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் தேங்காய் பால் ஆட் பண்ணோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நல்லா ரெடி ஆயிடுச்சு. காயெல்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு. உங்களுக்கு குழம்பு மசாலா ஃப்ரெஷ்ஷாக அரைக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வரமிளகாய், மல்லி, சீரகம், தேங்காய் இதெல்லாம் வறுத்துட்டு நார்மலாக அரைச்சி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி உங்ககிட்ட குழம்பு மசாலா இல்லைன்னா நீங்கள் நார்மலாக மிளகாய் தூள், மல்லித்தூள், சீரகத்தூள் எல்லா மசாலாயுமே நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த குழம்பு டேஸ்ட்டு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலைகள் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான சிம்பிளான பொங்கல் ஸ்பெஷல் தாளக குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.